ஏய், போறது ஒரு சீமந்த வீட்டுக்கு. எல்லாரும் வந்திருப்பாங்க. ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா. மா முடியாதுமா, நீங்க என்ன வயசானவளா மாத்த முடிவு பண்ணிட்டீங்க. பாரு சைலஜா, புடவை கட்டினவங்க எல்லாம் வயசானவங்களா? அப்போ நாங்களா வயசானவங்களா உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமா, அதானே உண்மை. ம்? அம்மா அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, போற வழியில அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னக்கா ஓ, இவ? அப்படியா? சரி சரி. அக்கா நல்லன கூட்டிட்டு போனோம்னு சொன்னல, அவன் கிட்ட சொல்லிட்டியா? இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். அவன் வேற வரலன்னு சொல்லிட்டே இருக்கான். வரலன்னா விட வேண்டிதானே. சீமந்த வீட்டுக்கு ஆம்பளைங்க போகணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு இல்ல சைலஜா, நாம குடும்பமா வெளியில போறது இந்த மாதிரி ஏதாவது விசேஷ வீட்டுக்கு தான். ஏன்னா அவரும் பெருசா வரதில்ல. இதுல நலனும் வரலனா நல்லா இருக்குமா? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் நின்னா எனக்கு சந்தோஷம். என்ன நலா, கிளம்பிட்டியா? மாமா. சூப்பர்டா, நாங்களும் ரெடி ஆயிட்டோம். போலாமா? அம்மா நான் அங்க வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் அப்புறமா கார்த்திக் ஸ்வேதா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே? டேய், போன்ல பேசினா நல்லா இருக்குமா? நேர்ல போயிட்டு வந்துருவோம்பா. இல்லன்னா கிருஷ்ணவேணி ரொம்ப வருத்தப்படுவா. அங்க நான் வந்து என்னமா பண்ண போறேன்? நாங்க போய் மட்டும் என்ன பண்ண போறோம்? ஒரு விசேஷம்னா குடும்பமா சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். நாளை பின்ன நம்ம வீட்ல ஒரு விசேஷம் வரும்போது அவங்களா வந்து நிக்க வேண்டாமா? பிரதர், அம்மா தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, வாங்க போயிட்டு வருவோம். எதுக்கு அவனை போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க? வேண்டானா விடேங்கா. சைலஜா, நீ சும்மா இருக்கியா? அவன் வருவான். என்னடா வருவல்ல? அண்ணா, நீங்களாம் வரீங்கன்னு சொன்னனாலதான் நானே வரேன்னு சொன்னேன். வாங்கண்ணே, போயிட்டு வந்துடலாம். ஆமாண்ணா, வாங்க நான் போயிட்டு வந்துடலாம். டேய் வாடா போலாம். அண்ணே வாங்கண்ணே. சரி வரேன். அப்பா, உன்னை வர வைக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. சரி வா போலாம். போலாம். வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரவுண்டானா இருக்கும். ஓகேவா? டேய் கார்த்தி, எங்கடா ஸ்வேதா? சேலை கட்டில முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டாமா. தோ வந்துட்டா பாருங்க. வாமா. இங்க பாரு, நீ எங்கேயும் அலையாம இங்கேயே உட்காரு. எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. வாங்க வாங்க வாங்க. சொன்னாங்க அவங்க கூட. சரி, கேட்டுட்டே வாங்க 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 வாங்க. பார்வதி, வாங்க. வா, வா. எப்படி இருக்க? நல்லா நல்லா இருக்கியா? வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பார்வதி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. ம். 7-8 வருஷம் முன்னாடி வரும்போது இந்த ஏரியால வீடே இருக்காது. இப்ப எல்லாமே மாறி போச்சு. ஆமாங்க ஐயா, ஏரியாவே டெவலப் ஆயிருச்சுல்ல. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அங்கிள். ஆண்டி, தமைந்து எங்க ஆளே காணோம். ஐயோ, பின்னாடியே வந்தாளே. தமைந்தி, தமைந்தி, ஏ தமைந்தி, ஏ வாமா. வரேன் பெரியம்மா. ஏய் தமைந்தி, வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். சரி. அங்கிள் ஆண்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தமேந்தி. ஹாய் தமேந்தி, கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? சமையல் போட்டியில ஜெயிச்சி அசத்திட்டியாமே, பிரமாதம். தேங்க்யூ ஆண்டி. யூசுவலா இந்த மாதிரி ஈவென்ட்க்குலாம் நீ போக மாட்டியே, இதுக்கு எப்படி போனேன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆமாப்பா, இனிமே எல்லாத்துலயுமே என் பொண்ணு போய் கலந்துகிட்டு ஜெயிச்சிருவா. உள்ள போலாமா? வாமா போலாம். வாங்க எல்லாரும் போலாம். ஸ்வேதா, ஏ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பாத்தீங்களா, ஆளே மாறி போயிட்டா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன
தமேந்தி உன்னை வந்து சீமந்த சாப்பாட சமைக்க வச்சுட்டாளா? எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் வேணாண்டி, அவளே ஒரு நாள் ஃப்ரீயா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னேன். ஆனா அவ உன்கிட்ட சொல்லி கிச்சனுக்குள்ள தள்ளிட்டாளா? ஐயோ ஆண்டி, இதுல என்ன இருக்கு? நான் சந்தோஷமா தான் செய்யறேன். நம்ம ஸ்வேதாக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? மத்த சமையல் எல்லாம் கேட்டரிங் சர்வீஸ வர வச்சு பண்ணியாச்சு. அவளுக்கு என்னவோ உன் கையால செஞ்சு சாப்பிட அவளுக்கு ஆசை போல. ஆமா ஆண்டி, எனக்கும் ஸ்வேதாக்கு செஞ்சு தர ஆசையா தான் இருக்கு. சரி ஆண்டி, நீங்க போய் வரவங்கள எல்லாம் கவனிங்க. இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். போங்க. சந்தோஷம்மா. சரிம்மா, எது வேணும்னாலும் என்ன கூப்பிடு. ஆ. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏய் தமேந்தி, இந்த வீட்டு கிச்சன்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா சித்தி, ஸ்வேதாவுக்கு என் கையால சீமந்த சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை. அதான் செஞ்சிட்டு இருக்கேன். இத சொல்லிருந்தா நீ நம்ம வீட்லயே செஞ்சு கொண்டு வந்திருப்பல்ல. இப்படி வந்த இடத்துலயா உன்னை இப்படி சமைக்க விடுவாங்க? அதனால என்ன சித்தி, ஆசையா கேக்கும் போது செய்யறதுல என்ன இருக்கு? அம்மா தமயந்தி, இப்படியே போற வர இடம்லாம் சமைச்சுக்கிட்டு தெரியாம ஒழுங்கா காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி கட்டின புருஷனுக்கு சமைச்சு போடுற வழிய பாரு, சரியா? என்ன பேச்ச காணோம்? சரிங்க சித்தி. இப்படித்தான் நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, உன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேரு. ம். என்னடா அக்கா, நீங்க என்ன சமையல் பண்றீங்க? சீமந்த சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவோம்க்கா. அப்போ அக்கா சீக்கிரமா வேலையை முடிச்சிருவேனே. சரி, ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்கறேன். ஒரு நிமிஷம். நல்ல ஸ்மெல் வருதுல. நலன், சாப்பாடு வாசம் வருதா? ஆமாமா. யாரோ புளி சாதம் புதினா சாதம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுவா இவ்வளவு வாசனை வருது? ஆ, சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். அக்கா, இங்க பாருங்க, ஒரு அங்கிள் உங்களையே பாத்துட்டு இருக்காரு. அங்கிளா? ஆமாங்கா. அங்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.
இங்க வளையல் இருந்துச்சு காணோம். இங்கதானே இருக்கும். மேல இருந்து எடுத்துட்டு வந்தியா? பாரு. அது மேல இருந்தது. நான் தான் பிரீத்தி கிட்ட கொடுத்து இங்க வைக்க சொன்னேன். வச்சிருந்தா இங்கதானே இருக்கும். இல்லையே. அது எப்படி வளையல் காணாம போகும்? ஏங்க காணாமல போகலங்க. நான் தான் பிரீத்தி கிட்ட கொடுத்து இங்க கொடுக்க சொன்னேன். அந்த பொண்ணு எங்க? பிரீத்தி எங்க? டேய் பிரீத்தியை பாத்தியாடா? இல்லம்மா. பிரீத்தி எங்க போனா? அம்மா அம்மா இங்க இருக்கேம்மா. அபிராமி முதல் நலங்க நீ ஆரம்பி. பார்வதி நீங்க வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குல்ல. அவ எங்க வீட்டு பொண்ணுதான். அதுக்காக அவ இப்படி ஒரு வேலையை செய்ய போகும்போது நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஐயா பரவாயில்லைங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையா சொல்றீங்கம்மா. நாளைக்கு பிள்ளை பிறக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவளாலதான் ஆச்சுன்னு வருமா வராதா? அந்த புத்தி வேண்டாம் அவளுக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சொல்லிருக்க, மங்கள காரியத்துக்கு நீ முன்ன போய் நிக்காதன்னு. அத காதுல வாங்கிக்காம முந்திரி கொட்ட மாதிரி போய் நிக்கிறது. வரும்போது உன்னை வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கணும். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது மகா தப்பு. ஓ வெளியில ஓன்னு சொல்றல. நில்லுமா. வாமா வா. கிருஷ்ணவேணி, இது உன் வீட்டு விசேஷம். நீ சொல்லு, இந்த பொண்ணு சாப்பாடு ஊட்டுறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்காக சொல்லாத. உன் மனசுல என்ன தோணுதோ அத சொல்லு. அவளே ஊட்டட்டும், எங்களுக்கு இஷ்டம் தான் அதுல. உனக்கு எதுவும் மன தடங்கள் இருக்காமா? இல்லக்கா, நான் தான் ஆசைப்பட்டு அவ கையால சமைக்கணும்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கார்த்திக் உனக்கு? இல்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
ராசி ராசி இல்ல, இவங்க கைப்பட்டா விளங்காது, சரியா வராதுன்னு முடிவு பண்ண நீங்க யாரு? மனசு நிறைய அழுக்கோட வாயில பொய்ய மட்டுமே வாழ்த்தி பேசுறவங்க தான் இங்க அதிகம். ஆனா இந்த பொண்ணுக்கு மனசு தங்கம். அவ்வளவு ஆசை ஆசையா அவ ஃப்ரெண்டுக்காக சமைச்சு கொடுத்திருக்கா. ஸ்வேதாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு இங்க இருக்கிற எல்லாரையும் விட அதிகமா ஆசைப்படுறது இவளாதான் இருப்பா. இவளை போய் இப்படி பேசுறீங்க? நீ ஊட்டி விடு. போ. போ, தைரியமா போ. போ. வேண்டாம். ஊட்டி விடுன்னு சொல்றல, ஊட்டி விடு. என்ன பாக்குற? ஊட்டி விடுமா. வேண்டாம். சாப்பாட புடி. உன்னை விட தகுதியான ஆளு இங்க யாருமே இல்ல. ஊட்டி விடு. ஊட்டி விடுன்னு சொல்றல. சொல்றது கேளுமா. என்ன பாஸ், ரொம்ப நேரமா சைலண்டாவே இருக்கீங்க? ஏதோ ஒண்ணு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு போலயே. டேய், அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது 5 வருஷத்துல ஒரு டார்கெட், 10 வருஷத்துல ஒரு டார்கெட்னு எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரியே இருக்குது. பாஸ், இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏற்கனவே சூப்பர் ஃபாஸ்டா இருக்கீங்க, இது பத்தாதா? பத்தாது. நம்மளால பார்க்க முடியும் போது நாம ஏன்டா நடக்கணும்? இந்த ஆட்டிடியூட்ல தான் பாஸ் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடத்தி காட்டுறீங்க. ஹலோ ஹலோ, ஆதவனா? எஸ் சார். அப்படியா? ஓகே சார், ஷியோர் சார். கண்டிப்பா நீங்க சொன்ன டைம்க்கு நாங்க அங்க இருப்போம் சார். ஓகே, கரெக்டா வந்துருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டேய், யார் போன்ல? பாஸ், நீங்க சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அடிச்சாம பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய், என்ன ஏதாவது கரெக்டா சொல்லு. குளோபல் இன்வெஸ்டர் சிவசுப்பிரமணியம் இருக்காரு இல்லையா? டேய், அவரை மீட் பண்றதுக்காக தான்டா லாஸ்ட் 1 இயரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப கிளம்புங்க பாஸ். என்னடா சொல்ற? ஆமா பாஸ், இப்ப போன் பண்ணது மிஸ்டர் சிவசுப்பிரமணியத்தோட பர்சனல் செக்ரட்டரி. இப்ப சென்னையில நடக்கிற குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு சிவசுப்பிரமணியமே வந்திருக்கிறாராம். மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காம். உடனே கிளம்பி வர சொல்றாங்க பாஸ். ஏய், உண்மையாவே சிவசுப்பிரமணியன் சாரு என்ன மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரா? அட ஆமா பாஸ், உங்க கண்ணு முன்னாடி தானே போன் வந்துச்சு. இஃப் டைம் பெர்மிட்ஸ் மீட் பண்றாராமா. உடனே வாங்க பாஸ், கிளம்புவோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய இன்வெஸ்டர். அவர் என்ன வர சொல்லி இருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். வாங்க பாஸ்,
போய் சக்சஸ்ஃபுல்லா டீலிங்க முடிங்க. தேங்க்யூ 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 சோ மச் டா. சரி பாஸ், நான் போய் நம்ம காரை ரெடி பண்றேன், நீங்க வாங்க. கண்டிப்பாடா. ஓ படிப்பை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? ஹலோ ஹாய், உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? ஹலோ, என்னங்க இது? தாராளமா பேசுங்க. என்ன விஷயம்? வாழ்க்கையில ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் திடீர்னு ஒரு நாள் நாம நினைக்காத நேரத்துல கை கூடி வரும் தெரியுமா? இப்ப எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட் வந்திருக்கு. ஓ சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க வார்த்தையிலேயே உங்க உற்சாகம் தெரியுது. ஆமாங்க, லண்டன்ல ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர். அவரை எப்படியாச்சும் மீட் பண்ணி பேசணுங்கிறது என்னோட பல வருஷ கனவு. எவ்வளவோ ட்ரை பண்ண, அப்பெல்லாம் நடக்கல. இப்ப அவர் சென்னைக்கு வந்திருக்காரு. திடீர்னு போன் பண்ணி மீட் பண்ண வர சொல்லிருக்காங்க. சூப்பர் சூப்பருங்க, அசத்துங்க. நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். போயிட்டு வாங்க. அவரு சொன்ன நேரத்துக்கு இந்நேரம் போய் பார்த்து மீட்டிங்கே முடிஞ்சிருக்கணுமே. சரி, நாமளே என்னாச்சுன்னு கேப்போம். ஹலோ ஹாய், என்னாச்சு? மீட்டிங் முடிஞ்சதா? எல்லாம் ஓகேவா? இல்லங்க, மீட்டிங் நடக்குமானே தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க அங்கதானே இருக்கீங்க. ஆமாங்க, அங்கதான் இருக்கேன். அப்புறம் என்னங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுவாரு. ஆஹா, இல்லங்க, மீட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மின்னு இப்பதான் அவரோட செக்ரட்டரி வந்து சொல்லிட்டு போனாரு. ஓ, ஆனா அவங்க தானே உங்களை வர சொன்னதா சொன்னீங்க. ஆமா சொன்னாங்க. ஆனா காலையில இருந்து அவர் மீட்டிங்ல இருக்காரு. மீட்டிங் முடிஞ்சதும் நேரா ஏர்போர்ட்னு சொல்லிட்டாங்க. ஓ, காலையில இருந்து மீட்டிங்கா? அப்போ அவர் மென்டலி பிசிக்கலி நிச்சயமா டயர்டா தான் இருப்பாரு. ஆமா, கண்டிப்பா செம்ம டயர்டா தான் இருப்பாரு. ஆனா இந்த ஒரு சான்ஸை விட்டா இனிமே இவரை பார்க்க எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. அதான் கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. இல்ல இல்ல, நம்பிக்கையா இருங்க. அவரு அங்கதான் இருக்காரு. அதுவும் உங்க கண் முன்னாடியே தான் இருக்காரு. நிச்சயமா நீங்க அவரை சந்திச்சு பேசுவீங்க. எனக்கு இது திடீர்னு வந்த வாய்ப்பு தான். அவரோட அனுபவத்துக்கும் வயசுக்கும் என்ன மீட் பண்ணாம போனா கூட நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். இருந்தாலும் மனசுல ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஹலோ, அவரு வயசானவர்னு தானே சொன்னீங்க? ஆமாங்க. அப்படின்னா காலையில இருந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணி பண்ணி எப்படியும் பயங்கர டயர்டா இருப்பாரு. இந்த நேரத்துல அவரோட டயர்ட்னஸ விரட்டுற மாதிரி நீங்க ஒரு எனர்ஜி ட்ரிங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். எனர்ஜி ட்ரிங்கா? நீங்க வேற. நான் ஹோட்டல்ல லாபில உட்கார்ந்துருக்கேன். அவர் இன்னும் 1-2 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பிடுவாரு. இதுல எங்க இருந்து எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் ரெடி பண்றது? இருங்க, நீங்க இருக்கிற இடத்துல சுத்தி என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்து சொல்லுங்க. ஏங்க, காமெடி பண்ணாதீங்க. இங்க என்ன இருக்கும்? நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
செல்வி, என்ன இது தீர்ந்து போற வரைக்கும் என்ன பண்ண? கவனிக்கல கண்ணா எடுத்துக்கிறேன். நீ சரி கொடு, நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போய் பாரு. பாப்பா இந்த வரேன். பாப்பா நீ அந்த அடுப்புல என்ன இருக்குன்னு போய் பாருமா. குடுமா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் பரிமாறுறேன். நான் ஊத்திக்கிறேமா, நீ போமா. சாருக்கு சார் இந்த பக்கம் வாப்பா. சார் கொஞ்சம் கையில ஊத்து. ஆஹா, இந்தாங்க சார். குடிங்க சார். அப்படியே இருக்கு. அப்படியா சார்? இன்னும் கொஞ்சம் ஊத்துறா சார். சாப்பிடுங்க சார். நல்லா போதும் போதும் போதும். எப்படி இருக்கு? சொன்னேன்ல ரசம் எப்படி இருக்கும்னு. பிரமாதம். வாஷ் பண்ணிக்கலாமா? ஓகே சார். நலன், எப்படி இருந்தது சாப்பாடு? சூப்பரா இருந்துச்சு சார். நெக்ஸ்ட் டைம் திரும்ப இதே கடைக்கு வர வரைக்கும் இந்த டேஸ்ட் என் நாக்கிலேயே இருக்கும். போலாமா? போலாம் சார். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். உன்னோட ரெஸ்டாரண்ட்ல நீ பாஸ்தா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ற. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா உன் டைப் ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலயுமே பாஸ்தா டேஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இருக்காது. இட்டாலி, ஸ்பெயினுக்கு போனா உன்னோட ரெஸ்டாரண்ட்டை விட டேஸ்டியா கூட இருக்கலாம். ஆனா அன்னபூர்ணி மெஸ் அப்படி கிடையாது. உலகத்துல அந்த சாப்பாடை சாப்பிடணும்னா அங்க மட்டும்தான் வந்து சாப்பிடணும். வேற எங்கேயுமே அந்த டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் நான் எப்ப சென்னைக்கு வந்தாலும் அந்த மெஸ்ஸ தேடி போய் சாப்பிடுவேன். அந்த மெஸ் லண்டன்ல இருந்தா நான் தினமும் போய் சாப்பிடுவேன். ஆனா உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டெய்லி எல்லாம் வந்து சாப்பிட முடியாது. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்லுவா? உன் பிசினஸுக்கு நான் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவேனா மாட்டேனா? அதானே? இல்ல சார், ஒரு சின்ன மிஸ் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி போட்டி ஆகும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். சார், நான் சர்வ் பண்ற ஃபுட்டு வேற, என்னோட கஸ்டமர்ஸ் கம்ப்ளீட்டா வேற சார். அதான் சார் எனக்கு புரியல. நீ மலேசியன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிருக்கியா? மலேசியன் வில்லேஜ் ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சிங்கப்பூர் ரோட் சைடுல ஃப்ரைட் ரைஸ்ன்னு பெரிய ரெஸ்டாரண்ட் மெனுல இருக்கும். அது மாதிரி எதிர்பார்க்கிறது யூனிக்கான நேட்டிவிட்டியான ரெசிபியை தான். நீ பண்றது சரி தப்புன்னு சொல்றதுக்கு நான் வரல, அதுக்கு நான் ஆளும் இல்ல. ஆனா நான் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட ஒரு ரெசிபியை தான். அப்படி ஒரு நேட்டிவ் ரெசிபி இருந்தா சொல்லு, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி. அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், இப்ப நாம சாப்பிட்டோம் பாத்தியா மெஸ், அதுல இருக்கிற யூனிக்கான டேஸ்ட் எல்லாத்தையும் உன்னோட ரெஸ்டாரண்ட்ல கொண்டு வரணும். அதே போல இல்லைனாலும் அந்த டேஸ்ட் இருந்தாலே போதும். அக்கா, ஒரு பெரிய கோடீஸ்வரரு
ஃபாரின்ல இருந்து நம்ம மெஸ்ஸுக்கு சாப்பிட வருவார்ல அவரும் வந்திருக்கா. யாருடி? அதான்க்கா நல்ல உயரமா வெள்ளையா இருப்பார்ல அவருக்கா. ஓ அவரா? நல்ல மனுஷன். சொல்லிருக்கலாமே, நான் வந்து பாத்திருப்பேன்ல. மறந்துட்டேனே. சரி போ. சரி நான் போய் மீன் குழம்பு எடுத்து போறேன். என்ன பாஸ், அந்த இன்வெஸ்டர் அப்படி என்னதான் சொன்னாரு? அமைதியாவே இருக்கீங்க. பாஸ் உங்களைத்தான் கேக்குறேன், அந்த இன்வெஸ்டர் ஏதாச்சும் சொன்னாரா இல்லையா? இல்ல போகும்போது பயங்கர எக்ஸைட்மெண்டா போனீங்களே, இப்ப ஏதோ மௌனம் வரத மாதிரி இப்படி அமைதியாவே வரீங்க. டேய் நீ ஏதாவது பேசுனியா? என்ன கேட்ட? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த இன்வெஸ்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அதுவா, ஒரு சூப்பர் வழியை காமிச்சிருக்காரா. அவர் சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. அப்படி என்ன பாஸ் சொன்னாரு? ஹலோ காற்றின் மொழி. என்னங்க ஆச்சு? ரொம்ப நேரமா ஆளைய காணோம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. அவரை மீட் பண்ண ஒரு நிமிஷம் டைம் கிடைக்குமான்னு நான் ஏங்கி இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் கூட அவர் கார்ல ஒன்னா டிராவல் பண்ணி அவர் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டு நம்பவே முடியல தெரியுமா? சூப்பருங்க, செம்ம சூப்பர். நான் தான் சொன்னேன்ல எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு. எல்லாம் உங்க எனர்ஜி ட்ரிங்க் செஞ்ச வேலை தான் தெரியுமா? அது மட்டும் இல்லைன்னா அவர் என் கூட பேசியிருக்கவே மாட்டாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏற்கனவே அவர் உங்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்திருப்பாரு. இந்த ட்ரிங்க் அந்த நேரத்துல அவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். சரி அதை விடுங்க. அண்ணா என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு வாழைக்கா புட்டு கொடுங்க. சாரி அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க, தீந்து போயிடுச்சு. ஓ அப்படியா? நானும் 2-3 வாரமா வரேன், இந்த வாழைக்கா புட்டு மட்டும் சீக்கிரமா தீந்து போயிடுது. அடுத்த வாரம் கட்டாயமா உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். சரி பாஸ், அன்னபூர்ணி மெஸ் வந்தாச்சு. இப்ப என்ன செய்யணும்? நேரா உள்ள போ. ஓகே. இன்னைக்கு வாழைக்காய் புட்டுன்னு ஒண்ணு செஞ்சிருப்பாங்க, அத பார்சல் வாங்கிட்டு வா. வாழைக்காய் புட்டா? கொலா புட்டு, சுறா புட்டு, ரவா புட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும். அது என்ன பாஸ் வாழைக்காய் புட்டு? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? சொன்னதை மட்டும் செய்றியா? போ. சரி போறேன். ஆனா அது எப்படி இன்னைக்கு வாழைக்காய் புட்டு தான் இருக்குன்னு ஷியோரா சொல்றீங்க? டேய் இரிட்டேட் பண்ணாதடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகும்போது அங்க எழுதி இருந்துச்சு, போ. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்னைக்கு வாழைக்காய் புட்டு கிடைக்குமா? போதுமா? போ. அப்படின்னா அப்பவே வாங்கிட்டு வந்திருக்கலாம் பாஸ். நீ ஆணியை புடுங்க வேண்டாப்பா, நானே போய் பாத்துக்கிறேன். பாஸ் 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 பாஸ், டக்குன்னு டென்ஷன் ஆனா எப்படி? இருங்க நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போ. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிண்ணே, வேற ஏதாச்சும் சாப்பிடுங்க. இல்லம்மா, நானும் சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, நான் அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ ஏங்க, ஒரு வாழைக்காய் புட்டு பார்சல் வேணும். ஐயோ இல்லங்க, தீந்துருச்சு. என்னது இல்லையா? எங்க பாஸ் வாங்கிட்டு வர சொன்னாரு. தீந்துருச்சுங்க, இப்பதான் தீந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கூட இருந்திருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? எங்க பாஸ் ரொம்ப ஆசாசியா வாங்கிட்டு வர சொன்னாரு. வாங்காம போனா என்னைய வேற பத்தி பச்சையா திட்டுவாரு. அவரு ஏமாந்து போயிடுவாருமா. அங்கேயே அவ்வளவுதான் பாஸ் இருந்துச்சு. இதையே கெஞ்சி கூத்தாடியில வாங்கிட்டு வந்திருக்கேன். வெறும் வாழைக்காய் போட்டு மட்டும் செஞ்சு வைக்கலாம், அதுக்கு அவ்வளவு டிமாண்ட் அந்த கடையில. அப்படி என்னதான் ஸ்பெஷலா அந்த டிஷ்ல இருக்குன்னு நானும் பாக்குறேன். வாவ், சும்மா சொல்லக்கூடாது, வாசனையே செமையா இருக்கே.
அப்பா இப்ப புரியுது இதுக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட். வேற லெவல்ல இருக்கே. கண்டிப்பா இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டா அரைச்சு போட்டிருக்காங்க. இல்லைனா இவ்வளவு மனமும் டேஸ்டும் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை. மேக்ஸிமம் என்ன ரெசிபி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தியரி ஓகே, ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். அக்கா, ராமர் அண்ணா பெரிய வியாபார காந்தகம்க்கா. அவரு கொடுக்குற ஐடியாவை கேட்டோன்னு வையே, நாமெல்லாம் எங்கேயோ போயிடுவோம். போதும் தம்பி, நானும் ஒரு நாள் பெரிய பிசினஸ் மேன் ஆவேன். அப்ப நீ பாப்படா. அண்ணா, நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்குல்ல? என்ன விஷயமா? என்ன நாளா இருக்கும்? நாளைக்கு ஆடிப்பெருக்குண்ணா. ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பெருக்குக்கு நம்ம மெஸ்ல 24 வகையான காய்கூட்டு குழம்போட தலைவாழை இலை போட்டு எல்லாருக்கும் விருந்து போடுவோம்ல. மறந்துட்டீங்களா? ஆமாமா, மறந்தே போச்சு. அட ஆமாக்கா, இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே அடுத்த ஆடி பெருக்கு வந்துருச்சு. நம்ம மெஸ்ல இந்த சைவ சாப்பாடு சாப்பிடுறதுக்குன்னே வருஷம் ஃபுல்லா காத்து கிடக்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்கம்மா. இந்த வருஷமும் நம்ம சிறப்பா பண்ணிடலாமா? இன்னைக்கு நேத்தான இத பண்றோம். அம்மா காலத்துல இருந்தே இருக்கிற பழக்கம் இது. வருஷத்துல ஒரு நாள் அதே 20 ரூபாய்க்கு தலைவாழை இலை போட்டு விருந்து சாப்பாடு போட்டு எல்லாரோட வயிறும் மனசும் நிறைஞ்சு போறத பாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அது என்னம்மா, சிறப்பா பண்ணிடலாமா வீடு? ஏமா, அப்ப நம்ம சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோமா? ஆமாண்ணே, நானும் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. அம்மா, டைம் ஆகுது, சீக்கிரமா போய் தூங்குமா. போமா. சரிண்ணா. டேய் வா. Guys, எல்லாரும் இங்க வாங்க. Come on, come here.
பாஸ் இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்தாங்க பாஸ். பாஸ் இது திருநெல்வேலியில ஃபேமஸா, சென்னையில இது அன்னபூர்ணி மெஸ்ல மட்டும்தான் கிடைக்கிற ஐட்டமா. அப்படியா? இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இரு, இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு லிஸ்ட ரெடி பண்றேன். எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ண சொல்லு. ஓகே? ஓகே பாஸ். பாரு, இதுல இருக்கிற எல்லாத்தையுமே உடனே ரெடி பண்ண சொல்லு. ஓகே? கோ 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 கோ. பாஸ் ஏன் பாஸ் என்னாச்சு? இப்பயும் சொதப்பிருச்சா? ஐயா, என்ன பாஸ் இது? முன்ன வந்ததை விட இப்ப ரொம்ப மோசமால இருக்கு. அதான்டா எனக்கும் புரியல. இது வரைக்கும் நான் கெஸ் பண்ணி எதுவுமே மிஸ் ஆனதே இல்ல. ஆனா செகண்ட் டைம் இப்படி ஆயிடுச்சு. ஏன் பாஸ் இப்படிலாம் ஆகுது? அதுவும் இந்த அளவுக்கு மோசமா? இங்க பாருடா, இந்த டிஷ்ஷோட ரெசிபியை கண்டுபிடிக்கணும்னா அது அந்த அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர் கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும். அந்த மெஸ்ஸோட ஓனர் கிட்டயே போய் இது எப்படி பாஸ் கேட்க முடியும்? கேட்டாலும் கொடுப்பாங்களா என்ன? ஆஹா, நமக்கு வேற வழியே இல்ல. அந்த ஓனர் கிட்ட கேட்டுதான் ஆகணும். அந்த மெஸ்ஸோட ஓனரை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். ஓகே பாஸ், நான் இப்பவே போறேன், தகவலோட வரேன். பாஸ் பாஸ் பாஸ். டேய், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பரபரப்பா வர? அதுவும் கத்தி கூப்பாடு போட்டுட்டு வர? எல்லாம் ஒரு முக்கியமான மேட்டர் தான் பாஸ். நீங்க அந்த அன்னபூர்ணி மெஸ்ஸ பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஆமா பாஸ், இன்னைக்கு அந்த மெஸ்ல ஒரு முக்கியமான விசேஷமா. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அப்படி செய்வாங்களா? டேய்,
என்னென்ன விஷயத்த சொல்றா? சும்மா பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்க. டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். அந்த மெஸ்ல வருஷா வருஷம் ஒரு நாள் மட்டும் 24 வகையான கூட்டு பொரியலோட சைவ விருந்து சாப்பாடு போடுவாங்களாம். அதனால அந்த மெஸ்ஸே இன்னைக்கு பயங்கர தடபுடலா இருக்குமா. அப்படியா? சூப்பர்ரா. நல்ல இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருக்க. Thank you. பாஸ் பாஸ் பாஸ், என்ன இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? அன்னபூர்ணி மெஸ்ஸுக்கு தான். நீதானடா சொன்ன இன்னைக்கு அங்க பயங்கர ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கும்னு. இவ்வளவு பெரிய விசேஷம்னா கண்டிப்பா அந்த மெஸ்ஸோட ஓனரு அங்கதானே இருப்பாங்க. சோ இப்ப நாங்க போய் அந்த மெஸ்ஸோட ஓனர் அம்மா கிட்ட நேரா பார்த்து இப்ப நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த டிஷ்ஷோட ரெசிபியை கேட்டு வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன் பாஸ், நாம கேட்டதும் அந்த ஓனர் அம்மா ரெசிபியை கொடுக்கவா போறாங்க? இப்படி யோசிச்சோம்னா அது வேலைக்கே ஆகாது. நடக்குதோ நடக்கலையோ, கிடைக்குதோ கிடைக்கலையோ, போய் முயற்சி பண்ணணும். நான் போய் அந்த ஓனர் அம்மா கிட்ட கேட்க தான் போறேன். எப்படி அந்த மெஸ்ல இவ்ளோ டேஸ்டா குடுக்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் கிளம்புறேன். அந்த சமையல் போட்டியில நீ ஜெயிக்கும் போதே நினைச்சேன், நீ பெரிய திறமைசாலிதான். நீ தான் இந்த மெஸ்ஸ நடத்துறியா? உன்னோடதுதான் இந்த மெஸ்ஸா? ஹலோ ஹலோ, நீங்க வேலை பாக்குறியா? தம்பி வேலை எல்லாம் செய்யல. அண்ணே, நீங்க மத்த வேலைய பாருங்க, இங்க நான் பாத்துக்கிறேன். போங்க. என்ன கேட்டீங்க? நான் இங்க வேலை செய்யறேன் நான் தானே? ஆமா ஆமா, பார்த்தா தெரியலையா? தெரியுது தெரியுது. அதான் எங்க போனாலும் சாம்பார் வாழையை தூக்கிட்டு வந்து நிக்கிறியே. சார், சாம்பார் வாளிய தூக்கிக்கிட்டு நான் உங்களை தேடி வரல. நீங்க தான் எல்லா இடத்துலயும் என்ன தேடி வரீங்க. அத மறந்துடாதீங்க. குட்டி, அந்த அப்பளத்தை எடுத்துட்டு வா. இந்தாங்கப்பா. இத பாத்தீங்கல்ல, எங்களோட ஸ்பெஷல் அப்பளம். இதுல பாயாசத்தை ஊத்தி அப்பளத்தோட சேர்த்து நொறுக்கி சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். சார், சாப்பிடுங்க சார். உங்க கடையோட ஓனருங்க. குட்டி, வேலைய பாரு. அதோ அந்த அக்காக்கு ஏதோ வேணுமா பாரு. சரிக்கா. அண்ணே, வேலைய பாருங்க அண்ணே. ஓனர் தானே, எதுக்கு கேக்குறீங்க? சும்மாதான். இதுக்கு முன்னாடி வந்தப்பவும் ஓனரை பார்க்க முடியல, இப்பவும் காணுமே, அதான் கேட்டேன். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா என்ன சாப்பிடணுமோ அதத்தான் கேட்பாங்க. ஓனர் எங்கன்னு தேடுவாங்களா என்ன? நீங்க ஓனரை விசாரிக்கிறீங்கன்னா அப்போ ஓனர் கிட்ட சொல்றதுக்கு என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, கரெக்டா? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்கற ஆள் தானே, கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கரெக்ட் தான் சார். ஆனா எங்க ஓனர் அம்மா கேட்டா சொல்லலாம். நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும்? இவர் எதுக்கு நம்மள பத்தி விசாரிக்கிறாரு? நம்மள பார்க்கணும்னு ஏன் நினைக்கிறாரு? இதுக்கு முன்னாடி ஓனரை பார்க்க வந்திருக்கீங்களா? பார்க்கலாம் வரல, சும்மாதான் வந்தேன். அப்படின்னா இப்போ ஓனர் அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கீங்க, கரெக்டா? ஹலோ, எத்தனை தடவை தான் ஒரே விஷயத்தை கேப்ப? ஓனர் இருந்தா இருக்காங்கன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. சாப்பிடும்போது டென்ஷன் ஆகாதீங்க சார். நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. ஓனரை பார்க்கணுங்கிறதெல்லாம் சரிதான், ஆனா நினைச்ச உடனே எல்லாம் பார்க்க முடியாது. நாங்க எங்க வேலை பாக்குறோம், அதனால நாங்க பாத்துக்கிறோம். மத்தபடி அவங்கள பார்க்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டு வரணும். புரியுது புரியுது. இவ்ளோ சின்ன மெஸ்ஸ நடத்துற அந்த ஓனர் அம்மாவை பார்க்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணுமான்னு யோசிக்கிறீங்க. மெஸ் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும்
ஓனர் தானே. டைம் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ணுவ? இவன் எங்க நிக்கிறா? ஓ, ஆட்டோ ரிப்பேரா? இதுக்குதான் ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? உள்ள வச்சு என்ன எப்படி எல்லாம் கலாய்ச்ச நீ. என்ன சொன்ன? சாப்பிடுறதுக்கு காசு கூட இல்லாம பின்வாசல் வழியா ஓட பார்த்தனா? நீங்க எப்படி ஆட்டோவுக்கு காசு எல்லாம் இறக்கி விட்டுட்டாங்களா என்ன? அடச்சே, இவருக்கு முன்னாடியா நாம இப்படி நிக்கணும்? அப்போ எப்படிங்க வாக்கிங்லே போற மாதிரியா? பிரீத்தி மாதிரி இருக்கு. ஹாய் பிரீத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் அருண், சாரிங்க வருண், திடீர்னு ஸ்கூட்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செம்ம டார்ச்சரா இருக்கு. ஓ, கொஞ்சம் இப்படி வாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரி. பெட்ரோல் இருக்குல்ல? ஓ, அதெல்லாம் இருக்குங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்படி நடு ரோட்ல கழுத்து அறுத்துட்டு இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் இவ்வளவு டென்ஷனு? இது மிஷினுங்க, அப்படிதான் ஏதாவது பிரச்சனை பண்ணும். திடீர்னு நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவோம்ல, அப்படிதான் அதுவும். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான், ஃப்ரீயா விடுங்க. என்ன பிரச்சனைன்னு முதல்ல பாப்போம். பாத்தீங்களா, இவ்வளவுதாங்க. இதுக்கு போய் சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பைக் எல்லாம் நீங்க ரெடி பண்ணுவீங்க போல. நீங்க சரியான டைம்க்கு வரலனா இன்னைக்கு என் நிலைமை அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? இந்த ட்ரீட் எல்லாம் கிடையாதா? ட்ரீட்டா? எதுக்கு? என்னங்க நீங்க, வண்டியெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு அந்த வளையல் மேட்டர் சீக்கிரட்டா முடிச்சு கொடுத்துருக்கேன். ட்ரீட் எதுக்குன்னு கேக்குறீங்க? ஓகே ஓகே ஓகே, வெச்சிட்டா போச்சு. என்ன வேணும்னு சொல்லுங்க, என்ன காஃபி ஷாப் போலாம்? காஃபி ஷாப்பா? அதெல்லாம் வேணாங்க. இங்க பக்கத்துல ஒரு தாத்தா இஞ்சி டீ விப்பாங்க, செம்மையா இருக்கும். அந்த தாத்தா கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுங்க, அது போதும். எங்க டீ வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்க ஊர்ல ட்ரீட்டா? அதுவும் ரோட்டோர கடையில டீ விக்கிறவர்கிட்ட. ஹலோ, முதல்ல நீங்க அவர்கிட்ட ஒரு இஞ்சி டீ வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. வாங்க, வண்டி எடுங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல இத பத்தியே பேசிடலாமா? காற்றின் மொழி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சின்னதா ஒரு விஷயம் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அதான் சட்டுன்னு காத்துல மிதந்து வந்துட்டேன்.
இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மனுஷங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே வா நமக்கு அறிமுகமானவங்களா இருக்காங்க இல்லையே. நம்மள சுத்தி குடும்பம், அதுக்கு வெளிய சில நண்பர்கள், உறவுகள்னு நாம எல்லாருமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சில சமயங்கள்ல நமக்கு முன்பின் அறிமுகமே இல்லாதவங்கள கொண்டு வந்து இணைக்கிறது யாரு? அந்த முன்பின் தெரியாதவங்கள்ல சிலர் நமக்கு நல்லதும் செய்யலாம், சிலர் கெட்டதும் செய்யலாம். இன்னும் சிலர் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கைய பொக்கிஷமா மாத்திர தேவதையா கூட கிடைக்கலாம். இது எல்லாமே இந்த உலகத்தோட இயற்கையோட விளையாட்டுதான். ஏய் பிரீத்தி, டின்னர் ரெடி ஆயிடுச்சு, வா வா சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சா? செம்ம பசிமா. அப்படியா? வா வந்து நல்லா சாப்பிடு. ஆமா, அண்ணன் சாப்பிட்டுச்சா? இன்னும் இல்லடி, ரூம்ல தான் இருக்கான். நான் போய் கூட்டிட்டு வரேன், நீ போய் உட்கார். அம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். சாப்பாடு பத்தி பேசினதும் தான் ஞாபகமே வந்துச்சு. என்னடி? சமையல் காம்படிஷன்ல என்ன ஜெயிச்சாங்கல்ல, அவங்க ஒரு மெஸ் நடத்துறாங்களாமா. அங்க முழு சாப்பாடே 20 ரூபாய் தானா. என்னது, 20 ரூபாய்க்கு முழு சாப்பாடு போடுறாளா? அப்படின்னா அந்த அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனரா அந்த பொண்ணு? ஆமாமா, கரெக்டா கெஸ் பண்ணிட்டியே. பூரணிங்கிற பேர்ல கலந்துகிட்ட தமயந்தி தான் அன்னபூரணி மெஸ்ஸோட ஓனராமா. ஓ, அதுதான் சமையல்ல இந்த போடு போடுறாளா? ஆமா, நலன் கூட அந்த மெஸ்ஸ பத்தி சொன்னாண்டி. வா, அவன் கிட்ட போய் தமயந்தி தான் அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர்னு சொல்லுவோம். வா. நல்லா இருக்கா? நல்லா இல்ல. நீங்களா? நானே தான். ஏங்க, இந்த சாரீஸ் எல்லாம் வேணா, அங்க இருக்கிற கிராண்ட் சாரீஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. ஐயோ, வேண்டாம் ஹலோ, வேண்டாம், இருங்க, நீங்க எடுத்து போடுங்க. சரிங்க சார். இந்தாங்க, இந்த புடவையை ட்ரை பண்ணுங்க. ஹலோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சும்மா தாங்க, சும்மா இப்படி வந்தேன், நீங்க இங்க வந்ததை பார்த்தேன். சரி, புடவை செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். யாரு நீங்க? எனக்கு புடவை செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? இத நான் நம்பணுமா? ஏன், நான்லாம் புடவை செலக்ட் பண்ண மாட்டானா என்ன? நீங்க வேணும்னா நான் சொல்ற புடவையை எடுத்து பாருங்க, நல்லா இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஏங்க, இத பிரிச்சு கொடுங்க. சரிங்க சார். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. புடிங்க. அட, கண்ணாடியில பாருங்க. ஐயோ, என்ன இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? எனக்கு இது வேணாம், வேற காட்டு. ஏன், நல்லா இல்லையா? இந்த புடவைக்கு என்னங்க குறைச்சல்? இது உங்களுக்கு பிடிக்கலையா? ஹலோ, புடவை நல்லா தான் இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா இது ரொம்ப விலையால இருக்கு, இதெல்லாம் கம்பெனிக்கு தாங்காது. அதனாலதான் வேற எடுக்க சொல்லிட்டேன். நீ வேற எடு. ஏங்க, இருங்க, இதான் உங்க பிரச்சனையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க.
இல்ல அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். என்கிட்ட இருக்க காசுக்கு ஏத்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கூட தெரியாமையா இந்த புடவை நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சாதாரண மெஸ்ல வேலை பாக்குற உங்ககிட்ட இவ்வளவு காசு இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஐயோ, இவர் ஒருத்தர் நான் அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணுனே நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னும் என்னென்ன காமெடி பண்ண போறாரோ. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னா அப்ப எடுத்துக்கோங்க. மா, இந்த பேக் பண்ணுங்க. ஓகே சார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஹலோ, அது உள்ள வைங்க. இந்தாங்க. இந்தாங்க, புடிங்க. புடிங்க. அடுத்து என்ன? இதுக்கு ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்கணுமா? அட வாங்க, நானே வாங்கி தரேன். வாங்க. இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகே சார், பாருங்க. எடுத்துக்கோங்க. அழகா இத பாருங்க. குடிங்க. இது கூட பாருங்க. ஹலோ, போதுமா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமா? ஐயோ, போதுங்க. இதுவே ரொம்ப ஜாஸ்தி. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். இந்த ஷாப்பிங் மொமெண்ட்டை ரொம்ப சிறப்பா முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? ஐஸ்கிரீமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் வீட்டுக்கு போறேன். ஏங்க, எதுக்கு எடுத்தாலும் பிகு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கடையில ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். வாங்க. அட வாங்க. வாங்கன்றேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பட்ட பகல்ல அதுவும் நடு வீட்டுல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், இது என் வீடு. நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன்.
என்ன வேணா பண்ணுவேன். யாரும் என்ன கேள்வி கேட்கவே முடியாது. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, வீட்ல தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க இருக்காங்க. நீங்க இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் அவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? என்னடி பெரிய குடும்பம், பெரிய பிள்ளைங்க. என்ன இப்ப மட்டும் என்ன எல்லாம் மதிக்கவா சரிங்க? நலன் என்னன்னா என்ன புழு மாதிரி பக்கறான், முறைக்கிறான். வீடு ச்சே. அதான் எல்லாம் சேர்ந்து என்ன ஒண்ணு இல்லாத ஆக்கிட்டீங்களா? நான் இப்படிதான் குடிப்பேன். பகல்ல குடிப்பேன், ராத்திரி குடிப்பேன், ஏன் காலையில விடிஞ்ச உடனே கூட குடிப்பேன். எதுவுமே வந்து என்கிட்ட கேட்க கூடாது, புரியுதா? அப்பா என்னப்பா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா இவரு இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு? டேய், அவர் எங்க உட்காந்து குடிச்சா நமக்கு என்ன? பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. அதே தாண்டி நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவரு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. பொறுமையா இரு. என்னமாமா இது? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நலன் வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஏய் வரட்டுமே, வந்து பாக்கட்டுமே. அவனா பெரிய இவனா? அவன் எனக்கு பயப்படணுமா இல்ல நான் அவனுக்கு பயப்படணுமா? பெருசா நல்ல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அதான் இதுல உங்க லைஃப் மேட்டரும் அடங்கி இருக்கு, என்னோட லைஃப் மேட்டரும் அடங்கி இருக்கு. அதனால நான் சொல்றத கேட்டு கொஞ்சம் பொறுமையா ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சாதானே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நான் யோசிக்க முடியும். அத சொல்லாம இப்படி பில்டப் பண்ணிட்டே இருந்தா எப்படி? அது வந்து உங்களோட கல்யாணத்துக்கு நான் சாரி வீட்ல இருந்து என் சிஸ்டர் பேசுறா, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? உடனே வீட்டுக்கு வாண்ணா. என்னாச்சு பிரீத்தி? ஏன் ஏதாவது பிரச்சனையா? அப்பாக்கும் அம்மாக்கும் பயங்கரமான சண்டைண்ணா. அப்பா குடிச்சிட்டு அம்மாவை அடிச்சுட்டாருண்ணா. அண்ணா, என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவே அடிச்சிட்டு இப்படி நடு வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்க? என்ன முறைக்கிற? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணமும் நீதான். நானா? ஆமா, நீதான் காரணம். சம்பாதிக்கிறோங்கிற திமிர்ல குடும்ப தலைவர்னு கொஞ்சம் கூட மதிக்காம இருக்கிறது தான் காரணம். உன்னெல்லாம் சொல்லி ஒண்ணு தப்பு இல்ல. எல்லாம் அக்காவை சொல்லணும். எங்கேயும் கடந்தவனை தூக்கிட்டு வந்து வளர்த்து ஆளாக்கி விட்டாங்கல்ல. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அதான் நீ ஆடுற ஆட்டத்துக்கு காரணம். அப்படி சொல்ல சைலஜா, இவனுடைய இடம் என்னன்னு அப்பவாது இவனு உரைக்குதான்னு பாப்போம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதை தான். இன்னைக்கு எல்லாத்தையும் நீ ஆக்கிரமிச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் ஓரத்தள்ளி வச்சிட்டல. என் புருஷன் மட்டும் இந்நேரத்துக்கு வெளியே இருந்திருந்தா இன்னைக்கு ஒன்ன விட நாங்க மேல இருந்திருப்போம். ஆனா அதையும் கெடுத்துட்டு என்னையும் என் புள்ளையையும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிட்டல. அதுக்கு காரணம் நீ தானே.
ஏ சைலஜா, என்னடி இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க? இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் நீ பேசுறதுக்கும் கொஞ்சமாச்சும் சம்மந்தம் இருக்காடி? அக்கா, என்னதான் தாயும் புள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தானே. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. யார யார எங்க வைக்கணும்னு தெரியாம தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறான். இவள எனக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த விட்டதே இவதான். இவளை கெழுத்தாதான் சரியா வரும். என்ன வேணாலும் பேசுங்க, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் அம்மா மேல இன்னொரு தடவை கைய வச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி அடா பாப்பா. ஏய், அடின்னு சொல்றல. ஆனா நீங்க இதை கேட்டு நல்ல பதிலா சொல்லுங்க. உங்க லைஃபும் நல்லா இருக்கும், என் லைஃபும் ரொம்ப நல்லா மாறிடும். ஏய், சாரிங்க, நேத்து ஒரு அர்ஜென்ட்டான கால், அதான் உடனே கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு. அத விடுங்க. இப்ப என்ன காலையிலேயே மெஸ் திறந்ததும் ஆளா வந்துட்டீங்க? அந்த அளவுக்கு எங்க மெஸ் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சு போச்சா? இல்ல, நான் சாப்பிட வரல, வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன். வேற என்ன? வேற என்ன காரணம்? அது இல்ல, நான் வந்தது உங்க ஓனர் அம்மாவை பார்க்க. கண்டிப்பா இன்னைக்கு அவங்கள பார்த்தே ஆகணுங்க. என்னங்க, அவங்களுக்கு எங்க அம்மா வயசு இருக்குமா? ஹலோ, அவங்களுக்கு அவ்வளோலாம் வயசு இல்ல, சின்ன வயசுதான். ஓகே. உள்ள இருந்தாங்கன்னா கொஞ்சம் வர சொல்லுங்களேன், பார்த்துட்டு போயிடுறேன். அடச்சே, இது வேற நொய்யன்னு. ஆனா அவங்க டெய்லி காலையில 4 மணிக்கு எல்லாம் எழுந்திருச்சிருவாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாண்டி பஜார் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிடுவாங்க. ஆஹா, இந்நேரம் கிளம்பி கோயிலுக்கே போயிருக்கணுமே. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க சாமி. அன்னபூர்ணி மெஸ்ஸோட சாமி பிரசாதம் குடுமா. என்ன
என்னம்மா நல்லா இருக்கியாமா? மெஸ்ல வியாபாரம் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குக்கா. சரிம்மா. உங்க பொண்ணு எப்படி இருக்கா? நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் நல்லபடியா காலேஜ் போயிட்டு வரா. அப்படியா? சரி நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சித்தி இந்தாங்க சித்தி காஃபி. ஏன் பார்வதி இப்பதானே ஒரு காஃபி சாப்பிட்டேன், அதுக்குள்ள இன்னொரு காஃபியா? ஐயோ என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்ட போல இருக்கே. மாமாவுக்கு நான் காஃபி போட்டேன், அப்படியே உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாமே எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், குடு 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 குடு. ஆமா, இது கேசவனுக்கு போட்ட காஃபி தானே? சக்கரை கம்மியா தான் போட்டிருப்ப. இல்ல இது நல்லாதான் இருக்கும், குடிங்க. பார்வதி அக்கா வாங்க. சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன் அக்கா. நீங்க எதுக்கு மெனக்கட்டி இவ்வளவு தூரம் வந்தீங்க? அட இதுல என்ன இருக்கு பார்வதி, 2 தெரு தாண்டுனா வீடு, அதுக்கு நான் வந்தா என்ன நீ வந்தா என்ன? ஏன் பார்வதி வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கியே, உட்கார வச்சு ஒரு காஃபி தண்ணி போட்டு கொடு. அப்புறம் பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்வதிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன். நீயும் உன் வீட்டுக்காரும் காரியம் இல்லாம வீட்டை விட்டு வெளியில வரமாட்டீங்களே. ஆமா, உன் புருஷன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காருமா. இந்த ஏரியா கவுன்சிலருக்கு வந்து ஓட்டு கேட்டு போனாரு, அதுக்கப்புறம் ஆளையே இந்த பக்கம் காணோம். ஆமா, கட்சி விட்டு கட்சி தாவிக்கிட்டே இருப்பானே, இப்ப எந்த கட்சியில இருக்கான்? சித்தி நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? சும்மா கேட்டு வச்சுக்கிறேன். அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல பார்வதி, தீபாவளி நெருங்கிடுச்சுல்ல, அதான் உங்ககிட்ட கொடுத்து வச்ச சீட்டு பணம் அந்த 40 லட்சத்தையும் வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா. அப்படியா? சரிக்கா, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி பார்வதி. நீ உட்காரு உட்காருமா. அப்புறம் சொர்ணம், உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்னம்மா அது? கேளுங்க. நீ அடிக்கடி பார்வதி கிட்ட பணத்தை குடுத்து வாங்கிட்டு போறியே, ஏன் அது உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கிட்டா என்ன? உன் வீட்ல இல்லாத பீரோவா? அதை ஏமா கேக்குறீங்க? என் வீட்ல பீரோ இருக்கு, நான் அதுல வச்சிருந்தேன்னா இந்த மனுஷன் இருக்காரு, கட்சி மீட்டிங் அது இதுன்னு கொண்டு போய் செலவு பண்ணிடுவாருமா. அப்புறம் பொதுமக்கள் பணம் அந்த சீட்டை நடத்துறேன்னா கொடுத்தாதானே நல்லது. அதனாலதான் நான் பார்வதி கிட்ட கொடுத்தா அது பத்திரமாவும் இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்தமா. அப்படியா? சரி சரி. பணத்தை பைக்குள்ள போட்டு தானே இங்க வச்சேன், எடுத்து மாத்தி வச்சுட்டேனா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, 40 லட்சம் ரூபா. அந்த அக்கா கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? கட்சி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னம்மா, பணம் எடுக்க போனவங்கள இன்னும் காணோம். வருவா இரு. பணம் எடுத்துட்டு வர இவ்ளோ நேரங்களா? தீபாவளிக்கு கொடுக்க போற பணம் தானே, ஏன் இப்படி அவசரப்படுற? இங்க தானே வச்சேன். ஐயோ கடவுளே. பார்வதி,
செல்லமே. டேய் வருண், ஆ இங்க வா. ஆ எங்க வச்ச? அன்னைக்கு அவங்க கொடுக்கும்போது நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? கடவுளே. உன் தாத்தா இருந்திருந்தாருன்னா ராவுகாலம் ஆரம்பிக்கும் போதுதான் வெளியே கிளம்புவியான்னு நல்லா திட்டி இருப்பான். உன் நல்ல நேரம். நான் இருக்கேன், நீ தப்பிச்சிட்ட. போங்க பாட்டி, அவருக்கு தான் வேற வேலை இல்லனா நீங்க வேற. ஆளா பறந்திய நீ, இதோ வந்துட்டா பாரு. என்ன பார்வதி விருங்கை வீசிட்டு வர? பணம் எங்க? அது அது என் வீட்டுக்கார் வந்துட்டாருன்னா எங்க போன, யார் வீட்டுக்கு போன, என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. அக்கா, அது அது வந்து புரிஞ்சு போச்சு பார்வதி. ராகு கால ஆரம்பிச்சிடுச்சே, இவ்ளோ பெரிய தொகை வீட்ல இருந்து வெளியே போகணுமான்னு யோசிக்கிறியா? அதுல எல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல பார்வதி. நான் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பணத்தை வாங்கிட்டு போறேன். இத சொல்றதுக்கு நீ ஏன் பார்வதி தயங்குற? அம்மா, நான் அப்புறமா வரேம்மா. சரி சரி. பார்வதி, என்னாச்சு உனக்கு? பணம் எடுக்க போறேன்னு உள்ள போயிட்டு வெறும் கையோடு வந்த? அம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பார்வதி, என்ன பார்வதி? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதே. சொல்லு பார்வதி, பணம் எங்க? சித்தி, பணத்தை காணும் சித்தி. சீட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சியா? ஆமா, யாருக்கிட்ட கேட்டு அந்த பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்த? அதுவும் கவுன்சிலர் வீட்டு பணத்தை. பாத்தீங்களா மாமா, உங்க பெர்மிஷன் இல்லாம அவ்வளவு பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சது மட்டும் இல்லாம அதை யாரு எடுத்ததுனே தெரியலன்னு வேற சொல்றாங்க. மாதவி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கா நம்ம எல்லாரையும் சந்தேகப்படுறாங்கன்னு தானே அர்த்தம்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல மாதவி. நம்ம வீட்டுக்குள்ள வெளியாளுங்க யாரும் வரதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லங்கிறது தான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேனே தவிர நான் வேற எதுவும் சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான்க்கா. சும்மா ஏதாவது பேசி ஒண்ணு மழுப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, முதல்ல யார கேட்டு அந்த பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்ச? 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ இருந்தா கூட பரவாயில்ல, 40 லட்சம், அதுவும் கவுன்சிலர் வீட்டு பணம். அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா உனக்கு? அவனை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. அவன் என்ன செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ என்னன்னா அவனோட பணத்தை வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க. இதுல காணும்னு வேற சொல்ற. இதெல்லாம் உனக்கு சரியா இருக்கா? மாமா, உங்ககிட்ட கேட்காம நான் அந்த பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சது என்னோட தப்புதான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பணத்தை கொடுக்கலனா ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. மாமா, எனக்கு என்னவோ அந்த பணத்தை தமயந்தி தான் எடுத்திருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. மாதவி, என்ன சொல்ற? ஏய் மாதவி, என்னடி
நான் ஒன்னும் சும்மாவா அவன் மேல பழி போடுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவனுக்கு தான் பண தேவை அதிகமா இருக்கு. அவளோட கடனை அடைக்கிறதுக்காக ஏன் இந்த பணத்தை எடுத்து அந்த கடனை அடைச்சிருக்க கூடாதுன்னு தான் நான் கேக்குறேன். அவ்வளவுதான். இந்த பாரு மாதவி, தமயந்திக்கு கடன் இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக பணத்தை திருடுறவ அவ இல்ல. அவ அன்னபூரணியோட பொண்ணு, ஊருக்கே சோறு போடுறவ. இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் அவளுக்கு கிடையாது. பாரு, நல்லா யோசிச்சு பேசு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, சொல்லிட்டேன். படி படி படி, கூல் கூல். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க இப்போ? இப்ப என்ன தமயந்தி தான் எடுத்தான்னு கன்ஃபார்மாவா சொல்றாங்க? இப்படியும் நடந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்றாங்க. இப்படி நமக்குள்ளவே பேசிக்கிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. பேசாம தமயந்திய கூட்டிட்டு வந்து நேருக்கு நேர் வச்சு விசாரிப்போம். அப்ப நம்ம எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய போகுது. என்ன மாமா? ஆமா, மாதவி சொல்றது ஒரு வகையில சரியாதான் படுது. சம்பந்தப்பட்டவளை கூட்டிட்டு வந்து விசாரிச்சா முடிவு தெரிஞ்சிரும்ல. அதேதான் மாமா, அதேதான். நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போய் தமயந்தியை கூட்டிட்டு வா. போ. கவுன்சிலர் பொண்டாட்டி திரும்பவும் வரதுக்குள்ள முதல்ல அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சா அப்பதான் நம்ம குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்த முடியும். வருண், நீ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. போ. போடா. சரிங்க சித்தி. போடா. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. பார்வதி, எனக்கு பயமா இருக்கு சித்தி. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சொன்னா படம் எங்கன்னு கேட்டு வந்து நிப்பாளு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 1000 10,000 பரவாயில்ல சித்தி. கொஞ்சம் அமைதியா இரு. 40 லட்சம். கொஞ்சமா ஏதாவது பணமா இருந்தாலும் என் தாலி கொடிய வச்சாவது நான் எப்படியாவது கொடுத்திருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? நீ முதல்ல அழறது நிறுத்து. அதான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு இந்த வீட்டோட மானத்தை தெருவுக்கு கொண்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன? தப்ப நீ செஞ்சிட்டு கடவுளை வேற துணை கூப்பிடுற. இதெல்லாம் என் தலை விதி. நீங்க பண்றதுக்கெல்லாம் சேர்த்து நானும் கேவல பண்ணணும்னு எழுதிருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ ஐயோ ஐயோ, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்? அப்பா வேணாப்பா, வேணாப்பா. அதான் வருண் தமயந்தியை கூட்டுற போயிருக்கானப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்பா. தமயந்தி வந்ததும் பணத்தை யார் எடுத்தாங்கிற உண்மை தெரிஞ்சிட போகுது. என்னது? பெரியம்மாவோட பணத்தை நான் எடுத்தேனா? என்ன சித்தி சொல்றீங்க? நான் எதுக்காக பெரியம்மா வச்சிருந்த பணத்தை எடுக்க போறேன்? அதுவும் பெரியம்மா இவ்ளோ பணம் வச்சிருந்தது எனக்கு தெரியாது. பெரியம்மா, நான் எப்படி பெரியம்மா உங்க பணத்தை எடுப்பேன்? இங்க பாரு, வீட்ல இருக்க எல்லாரும் நாங்க எடுக்கலன்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தி தான். அதனாலதான் அம்மா அப்படி சொல்றாங்க. நீ எடுக்கலன்னா நான் எடுக்கலன்னு ப்ரூவ் பண்ண. எடுக்கலன்னு ப்ரூவ் பண்ணணுமா? என்னன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும்? எனக்கு தான் பணம் இருந்ததே தெரியாதுன்னு சொல்றேனே. அப்படி இருக்கும்போது இதுல ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு ஆராதனா? பெரியம்மா, நான் எப்படி பெரியம்மா ப்ரூவ் பண்றது? நிறுத்து. ஆளாளுக்கு பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கவுன்சிலர் பொண்டாட்டி வீட்டுக்கு வருவா. அவ வந்து இந்த குடும்பத்தோட மானத்தை தெருவுக்கு கொண்டு வரதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா எடுத்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் என்ன பெரியம்மா இதெல்லாம்? என்ன பாக்குற? தாத்தா உன்கிட்டதான் சொல்றாரு. ஒழுங்கா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. ஆராதனா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சித்தியும் தாத்தாவும் பேசுறது எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இடையில நீ வேற குழப்பாத. அமைதியா இரு. இப்ப நீ எதுக்கு அவ வாய அடைக்க பாக்குற? அவளுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. அவ கேக்கதான் செய்வா. இந்த வீட்லயே இப்போதைக்கு உனக்கு மட்டும்தான் அவ்வளோ பணம் தேவைப்படுது. உன் மெஸ்ஸ காப்பாத்துறதுக்காக நீ வீட்ல இருந்த பணத்தை
யாருக்கும் தெரியாம எடுத்திருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? போச்சா? இப்ப சந்தோஷமா? இத்தனை வருஷமா நான் காப்பாத்துற மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? குடும்பத்தோட மானத்தையே அப்படி வாங்கிட்டாங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சித்தப்பா, ஐயோ, என் பணத்தை நான் எப்படி வாங்குவேன்? ஐயோ, 40 லட்சம் நான் எப்படி வாங்குவேன்? எல்லாத்துக்கும் கொடுக்கணுமே. ஐயோ, போலீஸ் சீக்கிரம் வரணும். அவங்க வந்தாதான் இவங்க கிட்ட என் பணத்தை வாங்க முடியும். அம்மா அம்மா அம்மா, வெளியில நிறைய பேர் கூட்டிட்டாங்கம்மா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. ஏய் வருண், பணத்தை எடுத்தவ கிட்ட பணத்தை கொடுன்னு கேட்காம நீ என்னடான்னா அவகிட்டயே போய் பயமா இருக்கு பதட்டமா இருக்குன்னு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்க. ஏய் இங்க பாரு, உன்னால இந்த மாதிரி அவமானம் எல்லாம் எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா எடுத்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இல்லன்னு வச்சுக்கோயேன், பணத்தை நான் தான் எடுத்தேன்னு அவங்க கால்ல விழுந்து மரியாதையா மன்னிப்பு கேளுப்போ. அப்பதான் நம்ம குடும்பத்தோட மானத்தையே காப்பாற்ற முடியும். ஏன் சித்தி நீங்க இப்படி பேசுறீங்க? நான் ஏன் அந்த பணத்தை எடுக்க போறேன்? அந்த மாதிரி பண்ற ஆளா நானு? ஏய், சும்மா நடிக்காதீங்க. அவ சும்மா ஒண்ணும் உன் மேல பழி சொல்ல. இந்த வீட்ல ஒன்ன தவிர யாருக்கும் இந்த அளவுக்கு பணம் தேவையில்லை. இந்த ஒரு காரணமே போதும் பணத்தை நீதான் எடுத்தன்னு முடிவு பண்றதுக்கு. அது மட்டும் இல்ல, வீரோவோட இன்னொரு சாவியும் உன்கிட்ட தானே இருக்கு. இதுக்கு மேலையும் நீ எடுக்கலன்னு சாதிச்சிடலாம்னு நினைக்காத.